ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, சின்ன உள்ளி போட்டுக்கோங்க, மல்லி இலை போட்டுக்கோங்க, வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பின்ன ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதில் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுக்கோங்க. என்கிட்ட பட்டர் இருந்துச்சுங்க, நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் எண்ணெய் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா குழச்சிடுங்க. அதில் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல மல்லி இலை, உள்ளி, பச்சை மிளகா, இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா குழச்சி எடுங்க. மாவெல்லாம் சேர்த்து நல்லா குழச்சி எடுக்கணும். எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சுடுதண்ணிங்க, வார்ம் வாட்டர் வேணும். நம்ம நெகம் வெதும்பலாக இருந்து தண்ணி சுட வச்சு அதில் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா குழச்சி எடுங்க. இதை நல்லா குழச்சி எடுத்துட்டேங்க. இதை இப்போது நல்லா நம்ம நல்லா குழச்சி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி மேலே நல்லா தடவி வச்சுட்டு வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இந்த அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. வாங்க சப்பாத்தி பரத்தி எடுக்கலாம். கையில் கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கோங்க. அது நல்லா உருண்டை பிடிச்சி விடுங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த ஆனியன் சப்பாத்தி, உள்ளி சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ. நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பரத்தி எடுக்கிறதுக்கு ஒரு சப்பாத்தி கல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. அந்த ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி பரத்தி விடுங்க. பரத்தி இப்படி பரத்தி ஒவ்வொன்றா போட்டுவிடுங்க. தோசை தவா வச்சுருக்கேங்க. அது நல்லா காய விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுங்க. அதில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. பரத்தின சப்பாத்தி அதில் போட்டு விடுங்க. வேகட்டும். கொஞ்சம் அப்படியே சூடு கொடுத்து விடுங்க. எல்லா பக்கமும் சூடு கொடுத்து விடுங்க. அதை திருப்பி போடுங்க. போட்டு கொஞ்சம் ஆயில் விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அங்கிட்ட இங்கிட்டும் திருப்பி பரட்டி வச்சு விடுங்க. கொஞ்சம் வேகட்டும். இந்த வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டுடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஆனியன்
சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.